குட் மார்னிங். இன்றைக்கி போகிற டாபிக் வந்து என்னதுன்னா செல் டிஸ்கவரி. இந்த செல் டிஸ்கவரியில் நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய சயின்டிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்டிஸ்டோட நேம்ஸ் நிறையா இருக்கும். ஏன் சார் சயின்டிஸ்டோட நேம் பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த செல் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம இதுக்கு அடுத்து போகிற நிறையா செஷன்ஸை வந்து பார்க்குறப்போ புரியும். ரைட். அப்படி பார்க்குறப்போ செல்லு தான் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான உயிரினங்களுக்கு பேஸ், பில்டிங் பிளாக்னு சொல்லுவாங்க. ரைட்டா? வீடுக்கு வந்து எப்படி செங்கல், ஜல்லி, சிமெண்ட்டோ அதே மாதிரி வந்து ஒரு உயிரினத்துக்கு செல்லு தான் வந்து என்னதுன்னா முக்கியமான பேஸ். ரைட். அப்போ இந்த பேஸ் பற்றி பேசுகிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான ஆள் யார் சார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பழைய காலத்து ஆள். அவர் வந்து இந்த கண்ட்ரி, இந்த வேர்ல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள், பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது வந்து என்ன இருக்குன்னா டெவலப் ஆகுது. எங்கிறது டெவலப் ஆகுதுன்னா ஒரு அன்டிஃபரன்ஷியேட், என்னன்னே சொல்ல முடியலங்க, அந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் என்ன இருக்குன்னா அந்த பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க, லேட்டராக வந்து எபிஜெனிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. எபிஜெனிசிஸ்னால் ஒரு இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகிறது, அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிறதா அதோட மீனிங். ரைட். இதுக்கப்புறம் வந்து இவருக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செல்லை பற்றி பேசாமல் ஒருத்தர் வராரு. அவர் பேர் வந்து என்னென்னா சச்சாரஸ் ஜென்சன். ஜென்சன்கிற வந்து யாருன்னா செல்லை பற்றி என்ன சார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அவர் ஒன்றும் செய்யலை. அவர் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறாரு. மைக்ரோஸ்கோப் என்ன சார் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா, ஆமாம். சயின்ஸ் வேர்ல்டில் மைக்ரோஸ்கோப் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கி வேர்ல்டு வேறு லெவலில் திரும்பிச்சு. அந்த மைக்ரோஸ்கோப் வந்தப்போ மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு வந்து வேறு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்ததில் முக்கியமான ஆள் யாருன்னா ராபர்ட் ஹூக். இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அவரோட மேக்னிஃபிகேஷன் கம்மியாக இருந்தனால இவரே எக்ஸ்ட்ரா லென்சஸ் ஆட் பண்ணி மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அவர் வந்து டெட் செல்லை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. டெட் செல் எதுலேருந்து சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா காக் டிஷ்யூ. காக்குன்னு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு மரப்பட்டை. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒயின் பாட்டிலோட மூடியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒயின் பாட்டிலை வந்து மூடுறதுக்கு வச்சு சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் காக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கட் பண்ணி அவர் டெவலப் பண்ண மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறப்போ அது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு குட்டி குட்டி ரூம் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அது எப்படி இருக்குன்னா ஹனிகோம்ப் மீன்ஸ் தேனோட கூடு மாதிரி தெரியுது. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரூமாக தெரியுறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ரூம்னே பேர் வைக்கிறார். தட் மீன்ஸ் செல்லுன்னு பேர் வைக்கிறார். ஓகேங்களா? ரைட். ராபர்ட் ஹூக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்துறாரு. அவர் பேர் ஆண்டன் வான் லூவன்ஹூக். ஆண்டன் வான் லூவன்ஹூக் என்ன சார் பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டன் வான் லூவன்ஹூக்கும் அவருக்கான ஓன் மைக்ரோஸ்கோப்பை டெவலப் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா லென்சஸ் ஆட் பண்ணி. இதுக்கப்புறம் இவர் வந்து ரெயின் வாட்டரை கொஞ்சம் என்ன பண்ணுறாருன்னா வச்சு பார்க்குறாரு அந்த மைக்ரோஸ்கோப்பில். அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா அனிமோக்யூல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இது வந்து எல்லாமே யூனிசெல்லுலார் பார்ட்டிகல்ஸ் தான். இந்த அனிமோக்யூல்ஸ்ங்கிறது என்னென்னு அப்போதைக்கு அவருக்கு தெரியாது. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா அது என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், புரோட்டோசோன்ஸாக இருக்கலாம், ஸ்மால் அனிமல்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து செல்லை பற்றி யாருமே பேசாமல் இல்லை. இந்த செல் வந்து இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் முதல்ல இவர் வந்து அரிஸ்டாட்டில் வந்து செல்னா என்னன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வருது, உயிரினங்கள் வருதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் ஹூக்காக இருக்கட்டும், லூவன் ஹூக்காக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா செல்லுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சயின்டிஸ்டாக என்ன பண்ணுறாங்கன்னா செல்லுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து வகுக்கிறாங்க. செல்லுனா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியானதான் விஷயங்கள் இருந்து தான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னா செல் தியரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. முதல்ல செல்லுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா டியூட்ரிச்செட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு தான், ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். ரைட். இதுக்கப்புறம் வராங்க மேத்யூஸ் கிளீடனும் டியூலோஸ் வாஷனும். இவங்க ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் சொன்ன விஷயத்தை அவுட்லைன் பண்ணுறாங்க. செல் தியரி என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்லைன் பண்ணுறாங்க. ரைட். இவங்க அவுட்லைன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் பேர் என்ன, ராபர்ட் ப்ரௌன். ஏன் சார் ராபர்ட் ப்ரௌன் சொல்கிறீங்க அப்படின்னா, செல்லை பற்றி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஆண்டன் வான் லூவன்ஹூக் இருக்குது, இதுதான் வந்து டெட் செல், இதுதான் வந்து லிவிங் செல் சொன்னதுக்கப்புறம் அந்த செல்லையும் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோஸ்கோப்போட வேர்ல்டு வந்து எவால்வ் ஆக செல்லோட வேர்ல்டும் எவால்வ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ செல்லுக்குள்ளே உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்ததில் முக்கியமான ஆட்களில் ஒருத்தர் யாருன்னா ராபர்ட் ப்ரௌன். இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா நியூக்ளியஸை பற்றி கண்டுபிடிச்சிருப்பார். செல்லோட நியூக்ளியஸை பற்றி கண்டுபிடிச்சிருப்பார். எப்போ செல்லோட நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சாங்களோ அப்பையிலேருந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பீப்புளும் அதை பேஸாக வச்சுக்கிட்டு செல் தியரியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ருடால்ஃப் விட்ச்கோவ் பார்ப்போம். ரைட். என்னன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பார் இந்த செல் தியரியில். என்ன ஆட் பண்ணியிருப்பார் அப்படின்னா
எல்லா செல்லுமே வந்து என்ன இருக்குன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லில் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது செல் தியரி. ஆனால் இவர் சொல்கிறது வந்து என்னென்னா எல்லா செல்லும் வரது வந்து முன்னாடி இருக்க செல்லில் தான் வந்துருக்கும், பழைய செல்லில் தான் வந்துருக்கும். ஆனால் எது மூலயமா வந்திருக்கும்னா செல் டிவிஷன் மூலமாக மட்டும்தான் அது வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து முடிச்சுருந்துருப்பார். ரைட். அதே மாதிரி வந்து எல்லா ஆர்கானிசமும் உள்ள இந்த உலகத்தில் இருக்க பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்னவா இருக்கும்னா செல்லால் மட்டும்தான் மேடப் ஆகிருக்கும். ரைட். அதே மாதிரி வந்து ஒரு செல் டிவிஷன் ஆகுது அப்படின்னா அந்த செல்லிலிருந்து டிவிஷன் ஆகிற செல்லு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை எடுத்துக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கேருந்து வருதுன்னா பேரண்ட் செல்லிருந்து டாட்டர் செல்லுக்கு அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு செல்லோட மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இன்டேக்கு, வளர்ச்சிதை மாற்றங்கள் சொல்லுவாங்க, அது வளர்றது, அதுக்குள்ளே நடக்கிற டைஜஷன்ஸ், மற்ற எல்லா விஷயங்களும் வந்து என்ன நடக்கும்னா செல்லுக்குள்ளே மட்டும்தான் நடக்கும், செல்லுக்கு வெளியில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செல் தியரி. செல் தியரியோட ரொம்ப வெரி பேசிக் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா செல்லு தான் பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். அதுதான் செல் தியரி சொல்கிற முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரைட். செல் தியரியை ஃபாலோ பண்ணாத உயிரினம் எது சார் அப்படின்னா வைரஸ். வைரஸ் வந்து செல் தியரியை ஃபாலோ பண்ணாது. ஏன்னா வைரஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செல்லோட கேட்டகரியிலே வராது. செல் வந்து ஒன்று லிவிங்காக இருக்கணும், இல்லாட்டி நான் லிவிங்காக இருக்கணும். அப்போது இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் இல்லாத விஷயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ்க்கு வந்து லிவிங்காகவும் இருக்கும், நான் லிவிங்காகவும் இருக்கும். அதோட என்வரான்மெண்ட் எங்கே கிடைக்குதோ அப்போ வந்து அது என்ன வரும், லிவிங் ஆகிடும். என்வரான்மெண்ட் எப்போ கிடைக்கலையோ அதுக்கான சாப்பாடு, அதுக்கான வாழ்கிறதுக்கான இடம் எங்கே கிடைக்குதோ அது நான் லிவிங்காக மாறும். அதனால தான் இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா இப்போது வெளியில் வரப்போ, அதாவது வேர்ல்டுக்கு தான் ஒரு மனுஷனோட உடம்பை விட்டு ஹோஸ்ட்டை விட்டு வெளியில் வரப்போ அது வந்து என்னன்னா நான் லிவிங்காக கன்வெர்ட் ஆகிடும். எப்போ வந்து உடம்புக்குள்ளே போகுது, மற்றவங்களோட உடம்பை எடுத்துக்குதோ அப்போ வந்து லிவிங் இதாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி தான் காமன் ஃப்ளூ, காமன் கோல்டு, ஃப்ளூ, அது எல்லாமே இதே மாதிரி தான். ஸோ அதனால தான் நம்ம வரைக்கும் என்ன வைரல் ஃபீவர்ஸை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியல. ரைட்டா? ரைட். இது வந்து இதோட செல்லை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போது வந்து செல்லோட டைப்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த செஷனில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.